கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஏற்கனவே நம்ம டியூமர்னு என்னென்னு பார்த்தோம், கேன்சர் என்னென்னு பார்த்தோம், மெலிக்னன்ட் டியூமர்னால் என்னென்னு பார்த்தோம், அது எப்படி பரவுதுங்கிறதை பார்த்தோம். இந்த டிஸ்கஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சர்வீலன்ஸ் மெக்கானிசம், பாடியோடைய இம்யூன் சிஸ்டம் இந்த டியூமர் செல்ஸ் எங்கே இருக்குங்கிறது ரொட்டீனாக செக் பண்ணி காலி பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் கால்டு சர்வீலன்ஸ் மெக்கானிசம். அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, பாடியோட இம்யூன் சிஸ்டத்தில் ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் ஏபிசி அது ப்ராசஸ் பண்ணி இட் ப்ரெசன்ட்ஸ் ஏ டியூமர் அசோசியேட்டட் ஆன்டிஜன்ஸ். அப்படி என்ன அர்த்தம்னா, அன்செக்டு குரோத் உள்ள செல்ஸ் அது அந்த செல்லுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆன்டிஜனுக்கு பேர் டியூமர் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன். ஆனால் அதே ஆன்டிஜன் பாடியில் வேறு இடத்துல காணப்பட்டால் இட் இஸ் கால்ட் அசோசியேட்டட் ஆன்டிஜன். ஓகே, அதனுடைய மீனிங் என்னென்னா, இந்த டியூமர் செல்ஸ் உடைய ஆன்டிஜன்ஸ் பிளட்டில் அல்லது வேறு இடத்துல ஆர்கனில் வெவ்வேறு இடத்துல காணப்பட்டால் அதை எல்லாத்தையுமே இந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் ஏபிசி ஆஃப் திஸ் இம்யூன் சிஸ்டம் கண்டுபிடிச்சி இட் ஜெனரேட்ஸ் மெமரி செல்ஸ் அண்ட் எஃபெக்டார் செல்ஸ் which survey the body seeking out the tumor cells எங்கே இருக்குன்னு சொல்லி இந்த மெமரி செல்ஸும் எஃபெக்டார் செல்ஸும் தேடி கண்டுபிடிச்சி அதை காலி பண்ணிடும், அதை கொன்றும். ஓகே, திஸ் இஸ் எலிமினேஷன் ஸ்டேஜ், ஆரம்ப ஸ்டேஜ். இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் டியூமர்ஸ், பாடியில் வரக்கூடிய ஏராளமான மாஸ் ஆஃப் செல்ஸ் டியூமர்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப்பு மெலனோமா. மெலனோமானா என்ன அர்த்தம்னா, மாஸ் ஆஃப் செல்ஸ் அன்செக்டு குரோத் இந்த செல்ஸ் கண்டெய்னிங் மெலனின் பிக்மெண்ட், தட் இஸ் கால்டு மெலனோசைட். அது மாறும், பெரும்பாலும் ஸ்கின்னில் காணப்படும், ஐயில் காணப்படும், சம்டைம்ஸ் இன் தி இன்டெஸ்டைன் ஆல்சோ இட் கேன் பி சீன். ஓகே, ஆர் தி கேன்சர் ஆஃப் தி breast கேன்சர், urinary bladder கேன்சர், colon cancer, prostate gland cancer in the males, ovary cancer and cancer of the rectum. இந்த மாதிரி வியாதிகள்லாம் ஹியூமன் பீயிங்ஸில் கேன்சர்ஸாக இருந்தாலும் ஏ லாங்கர் சர்வைவல் ஹேஸ் பின் அப்சர்வ்ட். இவங்க ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியும். ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தால் போதும், பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஏன்னு சொன்னால், இந்த சர்வீலன்ஸ் மெக்கானிசம், ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் பண்ணக்கூடிய சர்வீலன்ஸ் மெக்கானிசம், அது ஜெனரேட் பண்ணக்கூடிய மெமரி, அதனுடைய எஃபெக்டார் செல்ஸ் அதெல்லாம் சேர்த்து என்ன செய்யுதுன்னா, பாடியில் ஹையர் நம்பர் ஆஃப் லிம்போசைட்ஸ் அண்ட் நேச்சுரல் கில்லர் செல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ தி டியூமர் செல்ஸ் ஆர் எலிமினேட்டட். இது ஒரு ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜுக்கு வரும்போது தி டியூமர் செல்ஸ் ஆர் ஏபிள் டு எஸ்கேப் தி இம்யூன் சர்வீலன்ஸ். இந்த இம்யூன் சர்வீலன்ஸை விட்டு டியூமர் செல்ஸ் எஸ்கேப் ஆகிடும். அது மாதிரி எஸ்கேப் ஆகும்போது அன்செக்டு குரோத் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இம்யூன் சிஸ்டத்தினால முடியாது. இது ஒரு கண்டிஷன். இப்போ நம்ம இன்னொரு இதில் டிஸ்கஷனில் என்ன பார்த்துட்றோம்னா, நார்மல் செல்லுக்கும் கேன்சர் செல்லுக்கும் தேர் ஆர் வேரியேஷன்ஸ். எனி வேரியேஷன், நார்மல் செல்லுடைய ஷேப் இஸ் ரெகுலர். நார்மல் செல்லுடைய ஷேப் இஸ் வெரி மச் ரெகுலர். ஆனால் கேன்சர் செல்லுடைய ஷேப் இஸ் இர்ரெகுலர். திஸ் இஸ் கேன்சர் செல், இது பூரா நார்மல் செல், இது பூரா கேன்சர் செல்லுடைய இது. திஸ் இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். நார்மல் செல்ல நியூக்ளியஸ் இஸ் ப்ரொபோர்ஷனேட் டு தி சைஸ் ஆஃப் தி செல். செல் சைஸும் அது நியூக்ளியஸும் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். பட் வேரஸ் இன் தி கேன்சர் செல் நியூக்ளியஸ் இஸ் லார்ஜர் அண்ட் டார்க்கர். பெருசாகவும் இருக்கும், கொஞ்சம் டார்க் கலர்லேயும் இருக்கும். நார்மல் செல்லில் growth இஸ் இன் கண்ட்ரோல். இட் இஸ் சிஸ்டமேட்டிக். கான்டாக்ட் இன்ஹிபிஷனில் நடந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் கேன்சர் செல், நார்மல் செல் கம்யூனிகேட் வித் ஈச் அதர், பட் கேன்சர் செல் கம்யூனிகேஷன் டு நாட் கம்யூனிகேட், ஸோ அன்கண்ட்ரோல்டு growth. ஸோ கான்டாக்ட் இன்ஹிபிஷன் இதில் இல்லை. ஓகே, டெத். நார்மல் செல் அதனுடைய பயாலஜிக்கல் ப்ராசஸில் இட் டைஸ் ஆஃப், செத்து போயிடுது. வேறு கேன்சர் செல் இம்மார்டல். ஒன்ஸ் உருவாயிடுச்சுன்னா அதான் சாகிறதில்ல. பாடி வந்து அதான் சாகிறதுக்கு போகக்கூடிய ஸ்டேஜுக்குள்ளே பாடிக்குள்ளே நடக்கிறது இல்லை. தே டோன்ட் டை.
மெச்சுரேஷன். இதில் நார்மல் செல்ஸ் பிகம் மெச்சூர் அண்ட் டிஃப்ரெண்ட் செல்ஸாக டிஃப்ரென்ஷியேட் ஆயிரும். மெச்சுரேஷன் நடந்தால் தான் டிஃப்ரென்ஷியேஷன் நடக்க முடியும் செல்லில். பட் கேன்சர் செல்லில் தேர் இம்மெச்சூர் செல்ஸ் தே டோன்ட் மெச்சூர், டிஃப்ரென்ஷியேஷன் நடக்கிறது இல்லை. ஸோ கேன்சர் செல்லாகவே அது ரிமைன் ஆகுது. தி கம்யூனிகேஷன் ஏற்கனவே பார்த்தோம். கேன்சர் செல் டு நாட் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். ஹியர் நார்மல் செல் இட் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். Visibility to the immune system. Normal cells visible to the immune cells. A normal cells குள்ள antigen அதுக்கான ஐடியா இதில் இருக்குது. ஸோ இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் அவர் செல் அப்படிங்கிறத. ஹியர் இஸ் இன்விசிபிள் டு இம்யூன் செல்ஸ். பிகாஸ் இது நார்மல் செல்ஸ் மாதிரியே இருக்கிறதுனால, இம்யூச்சராக இருக்கிறனாலும் பாடி செல்ஸ் மாதிரியே இருக்கிறதுனால இட் எஸ்கேப்ஸ். இதை வந்து ஒரு ஃபாரின் ஆன்டிஜனாக இம்யூன் சிஸ்டம் எடுக்க முடியாத ஒரு ஸ்டேஜும் ஏற்பட்டுரும். பிளட் சப்ளை ஆஞ்சியோஜெனிசிஸ் டியூரிங் ரிப்பேர். அதனுடைய மீனிங் என்னென்னா, ஆஞ்சியோஜெனிசிஸ்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் ஃபார்மேஷன் ஆஃப் தி நியூ பிளட் வெசல். ஒரு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் வரும்போது, இன்ஜுரி ஏற்படும் போது செல்ல அந்த இடத்துல பிளட் சப்ளைக்காக வேண்டி, நியூட்ரிஷன் சப்ளைக்காக வேண்டி நியூ பிளட் வெசல்ஸ் ஆர் ஃபார்ம். திஸ் இஸ் டியூரிங் தி ரிப்பேர் ஸ்டேஜ், டேமேஜ் ஆகும்போது. இங்கே அப்படி இல்லை. டியூமர் ஆஞ்சியோஜெனிசிஸ் மீனிங் என்னென்னா, ஏதோ ஒரு இடத்துல டியூமர் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல ஆஞ்சியோஜெனிசிஸ் நடந்து அது மற்ற ஏரியாவுக்கு பிளட் வழியாக பரவுறதுக்கு, மெட்டாஸ்டேசிஸ் நடக்கிறதுக்கு காரணமாக மாறியது. தென் ஆக்சிஜன். திஸ் கேன்சர் செல்ஸ் டு நாட் லைக் ஆர் ரெக்வயர் ஆக்சிஜன். கேன்சர் செல்லுக்கு நார்மல் ஹியூமன் செல்லில் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. கேன்சர் செல்லில் ஆக்சிஜன் இஸ் நாட் ரெக்வயர்ட். குளுக்கோஸ், இட் லவ்ஸ் தி குளுக்கோஸ், கிரேவ் தி குளுக்கோஸ். இது அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்குது, அதை வச்சு வளர்ந்துருது. ரெக்வயர் சம் குளுக்கோஸ், நார்மலாக இது தேவைப்படும். மீதி எல்லாம் எனர்ஜி எஃபிஷியன்சி இஸ் வெரி லோ, எனர்ஜி எஃபிஷியன்சி இஸ் வெரி ஹை. தட் இஸ் ஏடிபி ப்ரொடக்ஷன். அமௌண்ட் ஆஃப் ஏடிபி 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏடிபி, இங்கே 38 யூனிட்ஸ் ஆஃப் ஏடிபி. ஸோ வெரி ஹை எனர்ஜி ப்ரொடக்ஷன் இஸ் தேர். செல் என்விரான்மெண்ட். நார்மல் செல்ஸ் ஆர் alkaline, whereas cancer cells are acidic. Okay, nutrient preference la it requires glucose. Cancer cells, normal cells require very many number of nutrients. Okay, this is the difference between the cancer cell and normal cell. Okay, thank you students, we'll meet again in the next discussion.